சென்ற பதிவிலே நாம் வாசித்த அந்த 11வது கட்டளையை மீண்டுமாக அதனுடைய தொடர்ச்சியாக நான் வாசிக்கின்றேன். அதாவது 11வது கட்டளை 11 கமாண்ட்மெண்ட்ஸ், அதிலே 23வது பேரா. அதாவது தேவன்தான் பிரண்ணாமை இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரனாக அவர் சபைக்கு அனுப்பியிருக்கின்றார். அவர் உங்களிடத்திலே என்னுடைய ஆவியை கொண்டு அவர் தலைக்கல்லாக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார். அப்படி தலைக்கல்லாக வந்த அவரை சில ஜனங்கள், சில ஊழியக்காரர்கள், சில சபைகள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு தனி அறையிலே அவருக்காக நாம் விரோதமாக ஒன்று சேர்வோம், அவரிடத்திலே ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டு அவரை ஜனங்களுக்கு முன்பாக குற்றப்படுத்துவோம், இவருக்குள் இருப்பது தேவனுடைய ஆவி அல்ல என்றும் இவர் ஒரு பெயல்செபூல் என்றும் நாம் ஜனங்கள் மத்தியில் இப்ப சொல்லுவோம் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தைகளை சென்ற பதிவில் நாம் வாசித்தோம். அதே பதிவை தொடர்ந்து தான் இப்பொழுதும் நான் வாசிக்கின்றேன். ஏனெனில் என் ஆவி என் ஊழியக்காரனுக்குள் வைப்பேன், நீங்கள் என் ஆவிக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நீங்கள் உடைக்கப்பட்டு போவீர்கள். அது உங்கள் மேல் விழுமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது விழுமானால் நீங்கள் நசுங்கி போவீர்கள். உங்கள் வீடு பாழாக்கும்படிக்கு விடப்படும். இதுதான் அந்த கல். பாருங்கள், தலைக்கல் என்று எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறார்களே, தலைக்கல் வரணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே. தலைக்கல் என்பது என்ன? அது கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் 2ஆம் வரிகளை பாருங்கள், பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கின்றார். கர்த்தராகிய நான் என் ஜனங்களுக்கு உரைக்கிறதாவது, நான் என்னுடைய குமாரன் பிரண்ணாமை உங்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் என்று தேவன் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் பிரண்ணாம் தான் அந்த கல். அந்த கல் என்பது என்ன? அது கிறிஸ்து. பாருங்கள், பிரண்ணாம் தான் தலைக்கல்லாக இந்த பூமியிலே வெளிப்பட்டிருக்கின்றார். ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோ இன்னும் தலைக்கல் வரவில்லை, சபை எடுக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரவில்லை என்று பாருங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த கடைசி நாட்கள் தேவன் வைத்திருக்கின்றார். மேலும் வாசிக்கிறேன், ஒன்றாக கூடி உள்ளவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது. அதாவது இந்த புதிய நாமத்துக்கு பிரண்ணாம் ஏலோயும் அல்ல, பிரண்ணாம் கிறிஸ்து அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், ஒன்றாக கூடி உள்ளவர்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, என் ஆவியால் நிரப்பப்பட்டதாக தங்கள் அழைத்துக் கொள்வோருக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது. நானும் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன், நானும் கர்த்தருடைய ஆவி பெற்றுக்கொண்டே சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாகவும் பிரண்ணாமுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கின்றவருக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது, நீங்கள் என் ஜனமாய் இருந்தீர்கள், நான் உங்களை ஆஸ்வதித்தேன், நான் உங்களை அபிஷேகித்தேன், ஆனால் நீங்களோ ஒன்றாக கூடி நான் உங்களுக்காக அனுப்பி உள்ள கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரனை புறக்கணித்தீர்கள். அவரை நான் அனுப்புகையிலும் நான் உங்களை நியாயந்திருப்பேன். இந்த நாளிலும் இந்த மணி நேரத்திலும் உங்களுடைய வீடு பாழாக்கப்படும். பாருங்கள், இந்த 2ஆம் வரியிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாகிய பிரண்ணாமை ஒருவன் மறுதளிக்கின்ற பொழுது அவனுடைய வீடு பாழாக்கப்படும். நீ என்னோட ஆவியை பெற்றுக்கொண்டு என்று சொல்லிக்கொண்டு நீ சபை நடத்தி கொண்டிருக்கலாம், ஜெபம் செய்து இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வீடு பாழாக்கப்படும். பாழாக்கப்படும் என்றால் என்ன? ஜீவன் அற்று போகும். நித்திய ஜீவன் தேவன் எடுத்து விடுகின்றார், நரகத்துக்கு தேவன் ஆயத்தப்படுகின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, மேலும் நான் வாசிக்கிறேன், அவரை நான் அனுப்புகையிலும் நான் உங்களை நியாயந்திருப்பேன். இந்த நாளிலும் இந்த மணி வேளையிலும் உங்களுடைய வீடு பாழாக்கப்படும். நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக கூவி அழைப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய செவி உங்களுக்கு செவி கொடுக்காது. பாருங்கள், நீங்கள் ஒன்றாக கூடி ஒரு எழுப்புதலுக்காக என்ன வேணா ஜெபம் செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய செவி உங்களுக்கு செவி கொடுக்காது. ஏனெனில் நான் உங்களை அழைத்த போது அது நான் தான் என்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. எப்படி முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு வார்த்தையின் நிறைவேறுதலாக நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியில் பிரசம் செய்து கொண்டிருந்தாரோ, ஜனங்கள் அவரை காணவில்லை. அவர் வார்த்தையின் நிறைவேறுதலாகத்தான் வந்தார், சுயமாக இது செய்யவில்லை.
அதே போல 2ஆம் வரிகளை வெளிப்பட்ட குமாரனாகிய பிரண்ணாமும் வார்த்தையின் பிரகாரமாகத்தான் வந்தாரே தவிர, அப்படி வருகின்ற பொழுது குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், மரித்தவர்களை தேவன் உயிர்ப்பிக்க வைக்கின்றார், உள்ளத்துக்கு ரகசியங்களை பேசுகின்றார். முன்ன பின்ன தெரியாத பிள்ளைகளிடத்திலே, அன்பு சகோதரியே, நான் உனக்கு அந்நியன், நீ எனக்கு அந்நியனாக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இந்த டோர் நம்பரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கதவு இந்த விதமான பெயிண்ட் எடுத்திருக்கும், உங்கள் சகோதரனுடைய பெயர், அவருக்கு உடம்பு சரியில்லை என்று தேவன் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இதுக்கு என்ன அடையாளம்? 3 நட்சத்திரங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நட்சத்திரங்களைப் போலவே கர்த்தர் அதே நட்சத்திரத்தில் பிரண்ணாமை பிறக்க வைத்தார். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அடையாளம்? மெசியா என்பதற்கான அடையாளம், இவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறார். அதான் தேவன் இயேசுவை காண விரும்பின செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, சபைக்குள்ளே தேவன் மேல் அறையிலிருந்து தேவன் அங்கிருந்த விசுவாசிகளுக்கு, என் ஜனத்துக்கு கர்த்தராகிய நான் உரைக்கிறதாவது என்று ஜனங்களுக்கு வில்லியன் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை அங்கிருந்த ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், ஒரு எச்சரிப்பு சத்தம், பிரண்ணாம் யார் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு எச்சரிப்பு சத்தமாகத்தான் தேவன் அன்றைக்கு பிரண்ணாம் கூடத்திலே ஜனங்கள் மத்தியிலே தேவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று ஜனங்களுக்கு பிரண்ணாம் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். நாம் எங்கே நிற்கின்றோம்? உங்கள் கண்கள் திறந்திருக்கிறதா? உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர் என்று சொன்ன அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதா? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு எழுப்புதலுக்காக கூவி அழைப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய செவி உங்கள் செவி கொடுக்காது. ஏனெனில் நான் உங்கள் அழைத்த போது அது நான் தான் என்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவாக பிரண்ணாம் தான் வந்தார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, உங்கள் வீடு பாழாக்கி போடும் என்று வேதம் சொல்கிறது. நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் எனக்கு ஒரு அந்நிய ஜனங்களாக இருப்பீர்கள். பாருங்கள், முதல் வரிகளே இயேசு கிறிஸ்து நின்று பேசிக் கொண்டிருந்தார். இரவும் பகலுமாக வேதத்தை வாசித்துக் கொண்டு, நியாய பிரமாணங்களை கீழ்ப்படிந்து, மோசேயினுடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசிரியர்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து மத்தியில் நின்று கொண்டிருக்க அவரை பெயல்செபூல் என்று சொன்னார்கள். அதே ஜனத்தில் மத்தியில் தான் பேதுரு, யாக்கோபு, நாத்தான்வேலு, சமாரிய பெண் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவரை மெசியாவென்றும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் அவர்கள் அறிக்கை செய்தார்கள். பாருங்கள், ஒரே வார்த்தை பூமியில் விழுகிறது. ஒருவருடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது, ஒருவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அதே போல இன்றைக்கும் அநேக ஜனங்கள் பூமியில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவி மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் ஏலோயும் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில பேருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில பேருடைய காய்பா போல, ஆசிரியர் போல, பரிசு போல ஸ்தாபனங்களையும் பெரிய பெரிய ஆலயம் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரனுடைய கண்கள் அங்கே குருடாக்கி போடப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரி, நீங்க எங்கே நிற்கிறீர்கள்? பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நான் உங்களோடு பேசும்போது நீங்கள் எனக்கு ஒரு அந்நிய ஜனங்களாக இருப்பீர்கள். நான் நின்று பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தரை சொஸ்தமாக்கி அப்பத்தை பிட்டு உங்கள் கண்களுக்கு முன்பாக அதை பெருக செய்த போதிலும் நீங்கள் இவன் பிசாசு பிடித்தவன் என்று கூறி என் ஜனங்களைப் போல நீங்களும் ஆனீர்கள். முதல் வரிகளை எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்களோ, அதே போல 2ஆம் வரிகளே பிரண்ணாமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் அவரை பிசாசு பிடித்தவன் என்றும் அந்தி கிறிஸ்துவோட ஊழியம் என்றும் என் ஜனங்களைப் போல நீங்களும் ஆனீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், 23வது பேரா வாசிக்கிறேன். 11வது கட்டளையில 23வது பேரா, ஆவியானவர் சபைகள் சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, இன்றைக்கு நம்மளுக்கு காது உள்ளதா? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும்படியான காது உள்ளதா? கர்த்தரை காணும்படியான கண்கள் நமக்கு உள்ளதா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார்.
நாம் திறப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவான். ஏனெனில் நான் உங்களிடம் பேசுகின்றேன். நான் உங்களிடம் என் ஊழியக்காரன் அனுப்புவேன். அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் என்னிடமாக சேர்க்கப்படுவீர்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் பலமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மனிதருடைய சிந்தனைகளையும் மனிதருடைய வழிகளையும் உங்களிடமிருந்து அகற்றி போட்டு கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனிதன் ஞானங்கள், பாரம்பரியங்கள், மனிதன் ஞானத்தினால் போதிக்கப்படுகிற வார்த்தை அனைத்தையும் விட்டு எடுத்து போட்டு விட்டு வேத வார்த்தைக்கு திரும்புங்கள். கர்த்தருடைய ஆவிக்குள்ள நீங்கள் வாருங்கள். பவுலை போல நீங்கள் அக்னி ஸ்தம்பத்தை விசுவாசியுங்கள். அக்னி ஸ்தம்பத்தின் பிம்பங்கள் உங்கள் மீது பட கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் வாருங்கள். பவுலை போல அந்த அக்னி ஸ்தம்பம் உங்கள் மேல் படுகின்ற பொழுது உங்கள் மாம்ச பிரகாரமான கண்கள் குருடாக்கப்பட்டு ஆவியின் கண்கள் திறக்கப்படத்தக்கதாக கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டு வார்த்தைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதையும், பிரண்ணாம் யார் என்பதையும், ஏலோயும் யார் என்பதையும் வேத வார்த்தைகள் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்கள் நித்திய ஜீவன் உண்டு. நீ சபைக்கு போவதனாலேயோ ராபோஜனம் பெறுவதனாலேயோ நல்லவனாக நீதிமானாக மற்றவருக்கு உதவி செய்கிற எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் அது ஒன்றுமே இல்லை. அது பூமிக்கு தான் நல்லது. ஆனால் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நித்திய சொல்கிற ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தையே. என் வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள் அல்ல, ஒரு மனிதனுடைய போதனைக்குள் அல்ல, சபையுடைய பாரம்பரியத்துக்குள் அல்ல. பெரிய லாங்குவேஜ் பேசிக்கொண்டிருக்கின்ற, பல மொழி பேசிக்கொண்டு, பெரிய சபைகளை வைத்துக்கொண்டு, பெரிய ஸ்கிரீனை போட்டுக்கொண்டு, கையும் கோட் போட்டுக்கொண்டு பயங்கரமாக காருக்குள்ள இறங்கி லட்சக்கணக்கான பேர்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த செய்தி உங்களை பரலோகம் கொண்டு செல்லாது. நித்திய ஜீவன் தருகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய வார்த்தையே. அந்த வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு அவர் ஆண் பிள்ளையாக சபைக்கு வெளிப்பட்டது யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் 11th commandments உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய 11வது கட்டளையில தேவன் சபைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று, நான் கர்த்தராகிய தேவன் சபை மக்களுக்கு நான் உரைக்கிறதாவது என்று அவர் நீங்கள் இயேசுவை காண விருமல செய்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் பிரண்ணாம் குடாரத்திலே பேசின வார்த்தை நீங்கள் பாருங்கள். அவரே தலைக்கல். அந்த தலைக்கல் மீது நீங்கள் யாராவது மோதிவர் என்றால் சுக்கலாக்கப்படுவீர். அந்த தலைக்கல் ஆகிய எவ்வளையும் பிரண்ணாம் தான் உங்களை நியாயத்திற்கு போகிறார் என்று இந்த செய்தி சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் யார்? எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பாருங்கள், மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். மறுபடியுமாக ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும். அப்போ இந்த நமக்கு ஒரு, அதாவது முதலாவதாக குழந்தையாக தேவன் முதல் வரியிலே இயேசு கிறிஸ்துவை தந்தார். 2ஆம் வரியிலே பாருங்கள், சபைக்கு ஒரு குமாரனாக பிரண்ணாமை தேவன் கொடுத்தார். கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும். அப்போ இது யாருக்கு இருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு தோளின் மேல் அக்னி ஸ்தம்பம் எங்காவது பார்த்தீர்களா? ஆனால் தேவன் பிரண்ணாமுக்கு தான் தோளின் மேலே அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். இது எப்படிப்பட்ட அடையாளம் பாருங்கள். அப்போ தேவன் எதற்காக இந்த கர்த்தர்த்துவம் பிரண்ணாமுடைய தோளின் மேலே கொடுத்தார்? யெகோவா தேவன் தான் கண்ணின் வயிற்றிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவாக பூமிக்கு வெளிப்பட்டார். அதே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட அதே யெகோவா தேவன் தான் 2ஆம் வருகையிலே பிரண்ணாமாக வெளிப்படுகிறார். இஸ்ரவேல் கேள், கர்த்தர் ஒருவரே, ஒரே தேவன் தான். அவர் தன்னுடைய என் மார்பி ஆகிய முகத்திரையை மாற்றிக்கொள்கிறார்.
நல்லா புரிஞ்சுக்குங்க, யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அதே யெகோவா தேவன் தான் பிரண்ணாமாக வந்திருக்கின்றார். ஒரே தேவன் தான் 3 கட்டங்கள், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பாருங்கள், அப்போ இந்த 3 கட்டத்திலும் பாருங்கள், தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? மாம்சத்தில் தான் வெளிப்படுகிறார். பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுது மோசேக நின்று கொண்டார். குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவா நின்று கொண்டார். பரிசுத்தாவியாக வெளிப்படுகின்ற பொழுது பிரண்ணாமாக நின்று கொண்டார். 3 கட்டங்களுமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகத்தான் நின்று கொண்டிருந்தார். ஆனால் முதல் 2, அதாவது மோசையாகவும் இயேசு கிறிஸ்துவ தேவன் தன்னுடைய திரையை மறைத்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலை மறைத்து உயிர்த்தெழுந்த பிறகு, திரை கிழிக்கப்பட்ட பிறகு தேவன் எல்லோரும் அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கும்படி தேவன் பிரண்ணாமாக ஓப்பனாக நின்று விட்டார். பிதாவின் காலத்திலும் குமாரன் காலத்திலும் திரை மறைக்கப்பட்டிருந்தார். ஆனால் பரிசுத்தாவியின் காலத்தில் தேவன் திரை நீக்கப்பட்ட பிறகு உலக ஜனங்கள் அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கும்படி தேவன் வெளிப்படையாக நின்று கொண்டிருக்கின்றார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு என்ன அர்த்தம் என்பது நீங்கள் யாத்திராகமத்திலிருந்து வாசியுங்கள், அல்லது ஆதியாமத்திலிருந்து வாசித்து வாருங்கள். அது கர்த்தர், அது லோகோஸ், அது யெகோவா தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிற இந்த கர்த்தத்துவம் அவருடைய தோளில் மேலே இருந்தது. அந்த கர்த்தத்துவம், அந்த அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தோளின் மேலே தான் இருந்தது. அந்த புகைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை குற்றச்சாட்டு, இண்டிகேட்மெண்ட், ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963 ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தியிலே பிரண்ணாமுடைய தோளில் மேலே ஏன் கர்த்தத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு செய்தியிலிருந்து வாசித்து காண்பிக்கின்றேன். பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு பேரா. அதாவது பிரண்ணாம் சபையில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சகோதரன், பிரண்ணாமே, நீங்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த கோட்டு அது உஷ்ணமான கோட் சூட்டாக இருக்கிறது. நான் உங்களுக்கு உஷ்ணம் இல்லாமல் குளிர்ச்சியை தரும்படி ஒரு கோட்டை நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் என்று அந்த சகோதரன் பிரண்ணாம் இடத்துல பேசிக்கொண்டு, பிறகு இருவரும் சென்று அந்த அளவு எடுத்து கோட்டு தைக்கப்படுகிற அந்த டெய்லரிடம் செல்கிறார்கள். அங்கு செல்கின்ற பொழுது அந்த டெய்லர் பிரண்ணாமுடைய தோலை அளவெடுக்கின்ற பொழுது, பிரண்ணாம், அதாவது பார்சன், உங்களுடைய வலது தோல் ஏன் ரொம்ப சரிந்திருக்கிறது அப்படி என்று அங்கே ஒரு உரையாடல் நடக்கும். அப்படி நடக்கின்ற பொழுது அந்த டெய்லரிடம் பிரண்ணாம் என்ன சொன்னார் என்பதை பற்றி நாம் இதிலே வாசிக்கலாம். அதாவது மறுபடியும் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டு, இண்டிகேட்மெண்ட், ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில 383வது பேரா. நேற்று நான் ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு மனிதன் என் கோட் சூட்டுக்கு அளவெடுத்தார். இந்த சபையில் உள்ள ஒரு சகோதரன் அதை எனக்கு வாங்கி கொடுத்தார். அவர், நீங்கள் அணிந்திருந்த கோட் சூட் தேகத்திற்கு உஷ்ணம் உண்டாக்கும்படி இருந்தது. எனவே குளிர்ச்சி தரும் சூட் கோட்டை ஒன்றை நான் வாங்கிக் கொடுக்க முன் வந்தேன் என்றார். அளவெடுத்த அந்த மனிதன், உங்கள் வலது தோள் கீழே சரிந்திருக்கிறது. முன்பொரு நாளில் நீங்கள் அதன் மேல் பாரமான சுமையை சுமந்திருப்பீர்கள் என்றார். நான், ஆம், பாவமாகிய சுமையை, ஆனால் இயேசு எல்லா கிரியத்தையும் செலுத்திவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். அதை நாம் பாடும்போது கவனித்து கேட்போம். பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்து தூக்கின அந்த சிலுவையுடைய பாரத்தினுடைய அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் பிரண்ணாமுடைய சோல்று எப்படி கீழே இறங்கும்? அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். அப்போ நான் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தூக்கின சிலுவையுடைய பாரத்தை தூக்கின எனக்கு
கடைசி நாட்களில் வருகின்ற பொழுது எப்படி என்னுடைய சோல்ற இறங்கும் என்று சிந்தித்து பாருங்கள். பாருங்கள், சிலுவை தூக்கினது இயேசு கிறிஸ்து, சோல்ற இறங்கி போனது பிரண்ணாமுக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இருவருமே ஒருவர் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் மரித்து உயிர்த்தெழுந்து மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்பும் என்று தேவன் சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாகத்தான் தேவன் தாவீதின் வம்சத்திலே பிறந்த அவரு யூதருக்காக வெளிப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் புறஜாதிக்கு 7 சபை காலமாக இந்த பசுத்தாவியாகிய தேற்றரவாளன் பூமிக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் 6 சபை காலம் இந்த பசுத்தாவி எப்படி வந்துச்சு? ஒரு அனாய்டிங்காகத்தான் தேவன் வெளிப்பட்டார். பாருங்கள், ஒரு அனாய்டிங். 9 ஆவிக்குரிய வரங்கள் வருகின்ற பொழுது தேவன் ஒரு அனாய்டிங்காகத்தான் வெளிப்பட்டார். ஆனால் கடைசி நாட்களில் தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது அவர் எப்படி முதல் வரிகளே மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த மாமிசம் வார்த்தையாக மாறிச்சோ, அதே போல தேவன் 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுதும் இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படி வெளிப்படுகின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவாக தூக்கின சிலுவை பாரம், அந்த ஒரு வெயிட்டு, அந்த தோடு தாங்க முடியாமல் அது ஒரு பக்கம் சரிந்து விட்டது. அந்த சரிந்து விட்ட தோடு தான் பாருங்கள் பிரண்ணாமுடைய தோளாக இருக்கிறபடியினால், அப்படி என்றால் என்ன? அந்த சிலுவை பாரத்தை தூக்கின்ற பொழுது இயேசுவாக தூக்கினவர் தான் இப்பொழுது பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நான் சொல்லவில்லை, இந்த பேரை சொல்லுகிறது. மறுபடி வாசிக்கிறதை பாருங்கள். அளவெடுத்த அந்த மனிதன், உங்கள் வலது தோள் கீழே சரிந்திருக்கிறது, முன்பொரு நாளில் நீங்கள் அதன் மேல் பாரமான சுமை சுமந்திருப்பீர்கள் என்றான். நான், ஆம், பாவமாகிய சுமையை, ஆனால் இயேசு எல்லா கிரியத்தையும் செலுத்திவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துவாக தூக்கின அந்த தோல் பாரம்தான் பிரண்ணாமாக தேவன் தோல் சரிந்து இந்த 2வது வருகையிலே தேவன் பிரண்ணாம் குலத்திலே ஒரு குமாரனாக ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறது. இஸ்ரவேலை கேள், கர்த்தர் ஒருவரே. யெகோவா தேவன் தான் தன் மாஸ்கை மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அதே யெகோவா தேவன் தான் தன் மாஸ்கை மாற்றிக்கொண்டு அவர் பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிறானால் அக்கினிஸ்தம்பம் மாறவில்லை, அடையாளம் மாறவில்லை, அற்புதம் மாறவில்லை, மரித்தவரை உயிர்ப்பிக்கும் அடையாளங்கள் மாறவில்லை, தேவன் தன்மையும் மாறவில்லை, வார்த்தை மாறவில்லை. ஆனால் தேவன் என் மார்பி ஆகிய தன் முகத்தை மாத்திரம் மாற்றிக்கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா புஸ்தகம் 9:6 படி நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் ஒரு தோளில் மேலே இருக்கும். குமாரனாக பிறந்தது முதல் வருகை, குழந்தையாக பிறந்தவர் தான் முதல் வருகை, குழந்தையாக பிறந்தவர் தான் குமாரனாக வெளிப்படுகின்ற பொழுது தேவனுடைய தோல் சரிந்திருக்கிறது. பாருங்கள், பிரண்ணாமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் 2ஆம் வருகையிலே பிரண்ணாமாக வருகிறார். யெகோவா தேவன் தான் முதல் வருகையிலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இஸ்ரவேலை கேள், கர்த்தர் ஒருவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், செய்தி எடுத்து வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்துவாக தூக்கின அந்த சிலுவையினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் அவர் வலது தோல் சரிந்து போயிருச்சு. ஆனால் பிரண்ணாமாக வருகின்ற பொழுது பாருங்கள், அந்த சரிந்து போன தோலை காண்பிக்கின்றார். அந்த தோலின் மேலதான் கர்த்தத்துவம், அக்னிஸ்தம்பம் அவர் தோல் மேலே இருந்தது, பிரண்ணாம் மேலே இருந்தது. சிலுவை பாரம் தூக்கினது இயேசு கிறிஸ்து, கர்த்தத்துவம் வந்தது பிரண்ணாமுடைய தோல் மீது. ஏனென்றால் அதே இயேசு கிறிஸ்து தான் பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிறார். இப்படி இந்த பிரண்ணாமாக வெளிப்பட்ட தேவனை 1963 ஆண்டிலே இவரை மறுபடியுமாக சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இது எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த வார்த்தை.
முதல் வரியில வந்த யெகோவா தேவனை அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இரண்டாம் வரியில வந்த இயேசு கிறிஸ்துவாகிய பிரண்ணாமையும் மறுபடியும் பாருங்கள், 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்ப எங்கப்பா இயேசு கிறிஸ்து 1963 வந்தாரு? எப்படிப்பா நீங்க அடிச்சீங்க? பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அதே இன்டிக்மெண்ட் செய்திதான், குற்றச்சாட்டு செய்தியில 118வது பேராவை நான் வாசிக்கிறேன். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஜனங்கள், அதாவது போதகர், இந்த போதகர் சபையோரை தேவனிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்து அது சபையோரின் மத்தியில் பேசப்பட்டால் அவர்கள் பிரசங்க மேடையில் நின்று கொண்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து, அது பைத்தியக்காரத்தனம், அது நின்று விலகுங்கள் என்கின்றனர். அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராம எப்படிங்க நீங்க 1963 அவர் அடிச்சீங்க? இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, சபையின் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார் என்று இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையாக குற்றச்சாட்டில் பேசப்பட்டிருக்கிறதே. அப்ப இயேசு கிறிஸ்து 1963 வராமல் அவர் எப்படி நீங்கள் அறைய முடியும்? சிந்தித்து பாருங்கள். அப்ப முத்திரை திறப்பதற்கு யாரு வந்தார்? பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து பிரண்ணாம்குள்ள தன்னை பரிபூர்ணப்படுத்தி கொண்டு தேவன் ஆட்டுக்குட்டியானவர் பிரண்ணாமாகத்தான் முத்திரையை திறந்து கொடுத்தார். 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவுல 40வது பேரா முதல் 55வது பேரா வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் எப்படியாக பிரண்ணாம்குள்ள தன்னை ஊற்றிவிட்டார், எப்படி யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஊற்றப்பட்டார், அதே போல பாருங்கள், அதே யெகோவா தேவன் இந்த 2ஆம் வருகையிலே பிரண்ணாம்குள்ள தன்னை ஊற்றப்பட்டு வித்து ஆட்டுக்குட்டியானவராக முத்திரையை உடைத்தது நானே, நான் தான் முத்திரையை உடைச்சேன், நான் தான் இந்த புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லி பாருங்கள். அவர் இப்பொழுது காவில் ஆத்ம செய்தியில 151வது பேரலை பேசுவார். அப்போ தேவன் 1963 இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராமல் நீங்கள் எப்படி அவரை அறைய முடியும்? பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர்கள் பிரசங்க மேடையில் நின்று கொண்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து, அது பைத்தியக்காரத்தனம், அது நின்று விலகுங்கள் என்றனர். அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டனர். அந்நாளில் இருந்த அதே ஆட்களைப் போலவே இவர்களும் குற்றவாளிகள். இது பயங்கரமான சொற்களாக தென்படலாம், ஆனால் அது உண்மை. அதைத்தான் சரியாக இன்றும் அவர்கள் செய்கின்றனர். பாருங்கள், முதல் வரிகளே வருகின்ற பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் சிலுவையில் அடைத்தார்களோ, அதே போல இன்றும் தேவன் எளிமையாக பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்றைய ஜனங்கள் யார் என்று அறிந்து கொள்ளாமல், வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளாமல், ரகசியத்தை பெற்றுக் கொள்ளாமல் மறுபடியுமாக அவரை 1963 ஆண்டிலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். யூதர்கள் செய்தது போலவே இந்த புறஜாதியார்களும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து 1963 பூமிக்கு வராமல் எப்படி நீங்கள் அறைய முடியும்? சிந்தித்து பாருங்கள். அப்ப கர்த்தத்துவம் யார் மேல இருக்கிறது? பிரணாமுடைய வலது தோல்ற மேல நீங்கள் போட்டோ, நிறைய போட்டோ இருக்கும். அந்த புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள். அந்த அக்னிஸ்தம்பம் பிரணாமுடைய வலது தோல் மேலே பாருங்கள் இருக்கும். அப்படியென்றால் பாலகனாக பிறந்தவர்தான் குமாரனாக சபைக்கு கொடுக்கப்பட்டு அந்த குமாரனுடைய தோல் மேலத்தான் அக்னிஸ்தவம் கர்த்தத்துவம் இருக்கிறது. அவரை இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவாக, வெளிப்பட்ட ஏலோயமாக, வெளிப்பட்ட பாலகனாக, வெளிப்பட்ட குமாரனாக நின்று கொண்டிருக்கின்றார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவர் யார்? இதை கண்டு கொள்வதுதான் நித்திய ஜீவன்.
அன்பு சகோதர சகோதரி வேதம் சொல்கிறது, உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தருடைய ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்திலே பெயரிடப்பட்டிருந்தால் அல்லது முன்குறிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே இந்த வார்த்தை உங்களிடத்திலே கடந்து வரும். உங்கள் கண்கள் திறக்கப்படும். முதல் வரிகளை இரவும் பகலுமா காத்து கொண்டிருந்த எப்படி பரிசுத்த ஆசிரியர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தாமல் விபச்சாரிகளுக்கும், பாருங்கள், கரடு முரடான மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற படிப்பறிவு இல்லாத தன் பேரை எழுத தெரியாத பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்றைக்கு நீங்க மனித ஞானத்தினாலும் பெரிய படிப்பினாலும் பெரிய ஸ்தாபனத்தினாலும் கர்த்தர் இப்படி வருவாரு அப்படி வர என்று நீங்கள் பல பாஷையில பல மொழியில பல ஸ்டைல நீங்கள் போதனை செய்யலாம். வார்த்தை மாறாது. வார்த்தை மாத்திரமே ஜீவன் தருகிறதா இருக்கிறது. வார்த்தைக்கு புறம்பானது எல்லாமே மரணத்தை குறிக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் வெளிப்பட்ட 1963 வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக நின்று கொண்டு முத்திரை திறந்து கொடுத்த அதே ஆட்டுக்குட்டியானவர் தான் ஏழையுமாக பிரண்ணாமாக இயேசுக்குத்தான் நின்று கொண்டு பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகள் நின்று கொண்டு அதிசயங்கள் அற்புதங்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் செய்து காண்பிக்கின்ற பொழுது உலக ஜனங்கள் உலக போதகர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு முதல் வரிகளை எப்படி யூதர்கள் இயேசுக்கு சொல்லி அறிந்தார்களோ அதே போல இரண்டாம் வரிகளை வெளிப்படுகின்ற மெசியாவையும் அவர்கள் பெயல்செபல் என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் அவருடைய பிரண்ணாம் கிறிஸ்து பிரண்ணாம் என்றும் ஏழையும் பிரண்ணாம் என்று சொல்லுகின்ற பொழுது அது தவறு என்றும் அது அந்தி கிறிஸ்துடைய ஊழியம் என்றும் ஜனங்கள் இன்றைக்கும் அவரை மறுதலித்து விட்டார்கள். முதல் வரிகள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து புதிய நாமத்தை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது ரோமபுரியிலுக்கு அனைவரும் பாருங்கள், பவுலு கூட புதிய நாம சொல்கிற பிள்ளைகளை அடித்தார்கள். அது தவறு என்று அவர்களை கொல்ல பார்த்தார்கள். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், இந்த புதிய நாம சுமந்து வருகிற பிள்ளைகளை பார்த்தவர்கள் அந்தி கிறிஸ்து சொல்லுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த கடைசி நாட்களில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக அவர் பிரண்ணமாக நின்று கொண்டு அனைத்து விதமான அடையாளங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பிரண்ணாமுடைய ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு அடையாளம் பாருங்கள், வேதத்திலிருந்து நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். அப்ப நீங்கள் எங்கே வர வேண்டும்? புதிய ஏற்பாட்டுக்கு வர வேண்டும், பழைய ஏற்பாட்டுக்கு வர வேண்டும். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் 3வது வேதத்துக்குள்ளிருந்து இந்த 3 வேதாமங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். அநேக பதிவுகள் நாம் இந்த சபை கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளையை பற்றி நாம் அநேக பதிவுகள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்து செய்தியை விலையேற பெற்ற 3வது வேதாமத்தை எடுத்து பேராக்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் வேதாமத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். வார்த்தைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், ரகசியங்களை திறந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தான் யார் என்பது